விழுப்புரம் அருகே உள்ள பனையபுரத்தில் டவர் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து தமிழக வெற்றிக் கழகத்தினர் டவர் அமைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த பகுதியில் முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே உள்ள பனையபுரம் கிராமத்தில் ஏர்டெல் டவர் ஏற்கனவே அமைக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் அதே பகுதியில் மற்றொரு ஏர்டெல் டவர் அமைக்கும் பணியினை நிர்வாகத்தினர் மேற்கொண்டு வருவதால் அப்பகுதியினர் எதிர்ப்பு தெரிவித்து விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்திருந்தனர். பொதுமக்கள் புகார் அளித்தும் டவர் அமைக்கும் பணி தொடர்ந்து நடைபெறுவதால் டவர் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து டவர் அமைக்கும் பணியை நிறுத்தக் கோரி பனையபுரத்தில் டவர் அமைக்கும் இடத்தில் தவிக தென்மேற்கு மாவட்ட செயலாளர் வடிவேல் தலைமையில் முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த விக்கிரவாண்டி போலீசார் டவர் அமைக்க கூடாதென்றால் ஆட்சியரை சந்தித்து மீண்டும் மனு அளிக்க கூறியதை தொடர்ந்து முற்றுகையை கைவிட்டு கலைந்து சென்றனர். பெண்களுக்கு கருக்கலைப்பு அதிகமாக ஆகுது. ஆடு மாடுகள் நிறைய செத்து இருக்குது. என்ன காரணமே தெரியாமல் செத்துட்டு இருக்கு. ஏன்னா ஏற்கனவே 4G இப்போ 6G அளவுக்கு வந்துச்சு. ரேடியேஷன் அதிகமாக இருக்குது. இதனால் பாதிப்புகள் அதிகமாகுது. இந்த சுற்றுவட்டத்தில் கிட்ட ஒரு 500 மீட்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு குழந்தையே இல்லாமல் இருக்குது. ஒரு 4-5 பேர் இந்த பழைய டவர் பக்கத்திலே இருக்காங்க. பெண்களுக்கு திருமணம் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டு காலமாக பெண்களுக்கு குழந்தை இல்லை.